வள்ளி தெய்வானை முருகன் அனைவரையும் வணங்கி வந்திருக்கும் அவர்களையும் வணங்கி எனக்கு தெரிந்தவரை பேசுகிறேன். ஒரு ஜாதகத்தில் கிரகம் எல்லாமே கெட்டு போகட்டும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நீச்சாயிட்டா அவங்களுக்கு யாரும் கடன் தர மாட்டாங்க. வாழ்க்கையில் கடனே வராது. லக்னம் என்ன நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரத்துக்கூட நீச்சனாக போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு யாரும் கடன் தர மாட்டாங்க. கடன் போடுற அளவுக்கு வாழ்க்கையும் வராது. அதே ஆட்சி ஆகிட்டா சொத்தெல்லாம் போயிடும். ஒரு 10 வருஷம் சொத்து இருக்கும், அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா போயிடும். ஆட்சியாக இருந்தால் ஓஹோம்பாங்க. எங்கே ஓஹோ, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பொருத்தம் சும்மா சாதாரண பிள்ளைங்களுக்கு தெரியும். பொருத்தம் வாழ வைக்கிறது இல்லை. ஆதி காலத்துலேருந்து அது அப்போ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது பொருத்தம் வாழ வச்சது. இப்போ அந்த கட்டத்தில் கிரகம் தான் வாழ வைக்குது. அந்த கிரகத்தை பார்த்த உடனே இதில் மேட்ரிமோனியில் 50 ஜாதகம் கொண்டாடுவாங்க. 25 ஜாதகம் விவாகரத்தாகிற ஜாதகம் என்கிட்ட வரும். இது விவாகரத்தாகிற ஜாதகங்க, கட்டி பாருங்கள், அப்படியே விவாகரத்தாகிடும் ஒரு வருஷத்தில். அந்த மாதிரி எடுத்ததும் சொல்லணும். அதை பார்த்து நோண்டிக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு 30 வருஷம் அதெல்லாம் இந்த பேச்சே இருக்கக்கூடாது. எல்லாம் அம்சத்தில் தான் வாழ்க்கை. ராசியில் ஒன்றும் கிடையாது. ராசி சும்மா நம்ம மூஞ்சி அழகாக வச்சுக்கிறதுக்கு. அம்சம் மட்டும்தான் பிற்கால வாழ்க்கை குறைத்தனம் இல்லாத நல்லா வாழ்கிறதுக்கு உதவும். அம்சத்தில் தான் விவாகரத்தாகிறது. ஒருத்தருக்கு கூட தெரியாது. அம்சத்தை பார்த்த உடனே சொல்லிவிடுவேன், இந்த பொண்ணு கட்டி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரே வருஷத்தில் நீங்கள் ஸ்டேஷனில் இருப்பீங்கன்னு. எக்கச்சக்கமாக நடந்துருக்குது. ஒன்றும் கணக்கு போட மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கிரகம் தான் போதும். அதே தப்பு இருக்குதா, ஒரு ஜாதகம் புதுசாக அடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். அந்த கிரகம் மாறி தான் அதுக்கு வராது. அந்த கிரகம் அதுலேயும் இருந்தால் மட்டும்தான் வார்த்தை. அதனால் அதிக கிரகம் நேச்சனானா அந்த ஜாதகம் யோகம்னு வாழும். அதிக கிரகம் ஆச்சு உச்சாச்சுன்னா வேலைக்கு ஆகாது. வில்லத்தனமாக இருக்கும், அழகாக இருப்பாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது பிழைப்பாங்க. அதே அவங்க குழந்தைங்க தான் அதே மாதிரி இருந்ததுன்னா துப்பு இல்லாத பிழைப்பாங்க. அதனால் அதிக கிரகம் கெட்டு போயிருக்கணும். கெட்டு போயிருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எத்தனை தேவையான ஏன்ட்ட கொண்டாங்க நான் சொல்கிறேன். ஒரு ஜாதத்தை எடுத்த உடனே உனக்கு குலதெய்வம் உண்மை இல்லைம்பை. ஆமாம், நான் தொலைகிட்டே இருக்கிறேன். ஆமாம், எப்படி கட்டத்தை கூட நீங்கள் சரியாக பார்க்கல சொல்கிறீங்க, அதில் வருது. உங்கள் குடும்பத்தில் ஒரு காணாத போய் வரல, சித்தப்பா தான் காணாத போய் வரல. எத்தனை பேர் கம்மி வயசில் போச்சு, அது போயிருக்குதுங்க நிறையா. ஏன்னா எங்கள் பையன் ஒரு ஜாதத்திலே வருது. இதெல்லாம் தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா பரிகாரத்திலேயே எந்த காலத்திலும் உயிர் போகாது. 80ல் நியாயமாக ஒரு வாரம் படுத்தோம் உயிர் போகும். ஒருத்தர் கட்டிலோடு படுத்துருக்காங்க 3 மாதம். ஒரே ஒரு 500 ரூபா பரிகாரத்தில் சாகட்டும்னு கொண்டு ஒரு பரிகாரம் சொல்லக்கூடாது. ஈஸ்வரன் லிங்கத்துக்கு ஒரு மாலையை போடுங்க. இயற்கையாக ஒரு நாள் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கான்னு ஒரே மாலையிலே போயிடுவாங்க. 15 நாளில் 3 மாலை. ஒரு மாலையிலே போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் தான் 2வது மாலை, இன்னொருத்தர் 3வது மாலை. 3 மாலைக்கு மேலே தாண்டதே கிடையாது. அதே இன்னொருத்தர் சொல்லி அவங்க போய் போட்டு பக்கம் நடக்குதான்னு என்கிட்ட வந்து கேட்டோடி தான் நடக்கும். அவங்களே அது சொன்னதான். நான் 3வது வீட்டில் தான் சொன்னீங்களா, அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் 4 மாலை போட்டேன், நடக்கலையே. இங்கே வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு கேட்க வேண்டியது தானே. கேட்டு போனால் நடக்கும். சொல்கிறவங்க சொன்னால் தான் கடவுளை ஏற்றுக்குவார். சும்மா தடத்தில் போகிறவங்களாம் சொல்ல ஏற்றுக்குவாரா? அதனால் கடவுளுக்கு யாரை பிடிக்குமோ அந்த பரிகாரம் தான் அவர் ஏற்றுக்குவார். நாமெல்லாம் மந்திரத்துக்கு போக மாட்டோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர் உண்மை கண்டுபிடிக்க மாட்டோம். அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. கரெக்டாக சொன்னோம்னா டாக்டருக்கு உண்மை கண்டுபிடிச்சிருவோம். அந்த மருந்து வேலை செய்யும். நம்மளை வந்து காலத்தொட்டு கும்பிடுவாங்க. எல்லாம் அதே டாக்டர் தானா. இப்போ படிக்கட்டை நல்லா ஏறி வரையும், உடம்பு தெம்பாக இருக்குது. இதுக்கு முன்னே இந்த டாக்டர் போய் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எத்தனையோ ஜாதக விவகாரத்தாகிறது எந்த பொருத்தத்தில் கிழிக்குது. பொருத்தம் பார்த்து தான் வாழ்கிறோமா? பொருத்தம் சும்மா சாதாரணமாக ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தெரியும், ஒன்றுமே படிக்காதவங்களுக்கே தெரியும் பொருத்தம். புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அம்சம்தான் வாழ்க்கை. அம்சத்தில் சில கிரகம் இருக்குது. அந்த கிரகம் இருந்ததுன்னா கம்மி வயசில் அந்த சொந்தத்தில் எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு உயிர் போயிடும். அந்த பொண்ணை கட்டி கொடுத்தா கரெக்டாக ஒரு வருஷத்தில் ஸ்டேஷனில், 2 வருஷத்தில் விவாகரத்து. அதே 2 வருஷத்தில் விவாகரத்து ஆகலைன்னா 3 மாதத்தில் வக்கீல் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுது. 3 மாதத்தில் விவாகரத்து ஆகிடும். 2 வருஷம் 3 வருஷமாட்டம் இழுக்கும். 10 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுங்க. 5 லட்ச ரூபாயில் அவனை விவாகரத்து ஆகிறதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன். அதை போய் செய்ய. அந்த வக்கீல் மூலம் ஒழுங்காக வேலை செய்யும். 5 லட்ச ரூபா வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடு. அடுத்த அதிகமெல்லாம் மாறிச்சா அந்த பொண்ணை யார் கட்டிக்குவா? 3 வருஷமாட்ட கேஸ் நடந்தால் அந்த பொண்ணை யார் கட்டிக்குவா? 6 மாதத்துலேயும் முடிவாச்சுனா தான் இன்னொருத்தன் கட்டிக்குவான். ஆம்பளைங்களுக்கு அப்படி தான், பொம்பளைங்களுக்கு அப்படி தான். அதனால் யாருமே ஜோசியத்தில் புகழான வார்த்தைங்கிறது அதிகம் வரக்கூடாது. நெகட்டிவான வார்த்தை தான் வரணும். அதிலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம ஜோசியராகும். நாம் தப்பிச்சுக்கிறத ஜோசியராக இருக்கிறோம். களவுட்டு போய் தான் தப்பிக்க முடியல. சரி, ஜோசியர்கிட்ட போகலான்னு வராங்க. நாம் அவங்க தப்பிக்க வைக்கணும்ல. எடுத்ததும் சொல்லுவேன், என்ன உன் கட்டணம் 1 கோடி ரூபாய்க்கு போகிறோம், 50 லட்ச ரூபா கடன் வச்சுக்கிறியா, எப்படி அந்த கட்டணம் தப்பிக்குமா? இந்த ஈஸியாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த கடன் கட்டுறதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம் உண்டு? எந்த பரிகாரத்துக்கு 50 லட்சம் கட்ட சொல்லி பார்க்கலாம்.
கட்டடத்தை விற்று தான் கட்டி ஆகணும். அப்படி சும்மா சொல்கிறது. இதை செய். பண ஈர்ப்பு, எந்த பணம் வந்து ஈர்ப்பு வருமா? 100 ரூபாய்க்கு 200 வரும், 2 லட்சமாக வரும். பண ஈர்ப்பு பரிகாரம் எந்த ஈர்ப்பு கிழிக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையை பேசணும், மற்றவங்களை காப்பாற்றி விடணும், கொடுக்குற காசை வாங்கிக்கணும். பாதி நமக்கு அந்த காசு நிலைக்கும், முழுசும் நிலைக்க வேண்டியதில்லை, பாதி நிலைச்சா போதும். நான் பூராமே தோல்வியான வார்த்தை தான் சொல்லுவேன். அதுக்கே என்னை வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ஐயா இருக்காரா அப்படி தான் கேட்டு வருவாங்க. அப்போ விதி என்கிட்ட ஒன்றும் திறமை கிடையாது, அந்த விதி அனுப்புது. அதுக்காக நாம் ஒரு பொய்யை பேசணும்னா காலம் பூரா பொய்யே தான் வரும் ஜாதகத்தில். உண்மையை பேசணும். அவங்க வந்த வட்டும் வரலன்னு போட்டோம். கெட்டதை அனுபவிச்சா தான் நமக்கு அவங்க நல்ல ஜோசியர். நல்லதை அவங்க அனுபவிச்சாங்கன்னா எனக்கே தெரியுன்ட்டுருவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனே சொன்னான், நீ 50 வருஷத்தில் இந்த ஊட வாங்கி போடுவேன்னு, நீ ஒன்றும் சொல்லலைன்ட்டுருவான். அதில் என்ன வில்லங்க இருக்குதோ அதை சொன்னால் நமக்கு மதிப்பு உண்டு. நீங்கள் ஒருத்தர் தான் சொன்னீங்க அதில் ஒரு கூட்டம் கூடுது, எங்கள் பொண்ணு ஓடி போயிடுச்சு, நமக்கு மதிப்பாங்க. 500 கொடுத்தோம், 1000 கொடுப்போம். அதை விட்டுட்டு உன் கட்டணம் வாஸ்து பிரகாரம் அருமையாகுதே, வாஸ்தா எல்லாத்தையும் காப்பாற்றுது, கிரகம் தான் காப்பாற்றும், வாஸ்து சும்மா ஒப்புக்கு. அதனால் நான் பேசுகிறது எல்லாமே நெகட்டிவாக தான் வரும். நம்மளை நம்புவாங்க, நம்புகிறாங்கங்கிறதுக்காக அவங்கள பயமுறுத்தி அனுப்புறதில்ல. அதுக்கு போய் பேசி அனுப்பக்கூடாது. இருக்கிறத அப்படி கரெக்டாக சொல்லி தான் அனுப்பணும். ஒரு வீட்டில் 4 பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு ஜாதகம் அதிர்ச்சியானதுன்னு வருது. 4 பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு சம்பந்தி வீடு கூட உருப்படியானதே இருக்காது. நான் 4 பொண்ணும் திருப்தியாக 50 பொண்ணு 20 பொண்ணு போட்டு கட்டி கொடுத்தோம், நல்லா வில்லங்க. எப்போ அது தற்கொலை பண்ணிக்கலான் இருக்குது. இப்படியெல்லாம் எத்தனையோ ஜாதகம் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஜாதகம் 4 பொண்ணையும் அடிச்சிடும். அதனால் கொடுக்கும்போது விசாரித்து தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வெறுப்பாயிடும். ஒரு வருஷம் பொழைச்சதுமே இந்த பொண்ணை வச்சு வாழக்கூடாது, துரத்து விட்டுடலான்னு. அந்த மாதிரி தப்பிக்க என்ன வழி? ஒருத்தர் கணவன் சொல்கிற பேச்சு கேட்குறதுனா கட்டத்தில் தான் இருக்குது, பொருத்தத்தில் ஒன்றும் கிடையாது. 2-3 கிரகம் சோடி சேர்ந்தது தான் தலை கட்டு போகணும்னு வச்சுக்கணும். லக்னாதிபதியோடு 4 கிரகம் சேர்ந்துருந்தா அவன் தலை ஒழுங்காக வேலை செய்யாது. பொண்டாட்டிக்கிட்டே மற்றவங்ககிட்டே அவன் வில்லனாக தான் இருப்பான். ஒரு கிரகம் லக்னாதிபதியோடு சேர்ந்துருந்தா தப்பிச்சிக்கலாம். 4 சேர்ந்தால் 4 12 கூட சேர்ந்தால் தற்கொலை முயற்சி வரும் அடிக்கடி. 2 7 கூட சேர்ந்தால் ஒரு பொண்ணு அங்கே இருந்துட்டு விரும்பும் 50 வயசில் கூட. இன்னொரு கிரகம் சேர்ந்தால் இழுத்துக்கிட்டே போகிற அளவுக்கு வரும். நான் பார்த்துக்கிறேன் நான் என் சொந்தக்காரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கெட்ட பேர் வரத்துக்கு முன்னாலேயே சொல்லி காப்பாற்றணும். அதுதான் ஜோசியம். இது வந்து கூட அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்க, அழகாக இருக்குது, வாஸ்து பிரகாரம் ஜோராக இருக்குது, அதில் தான் ஒரு கூட்டம் கொடுத்துன்னு வருது. 4 பேர்த்த கூட்டு வந்து வாஸ்து பார்த்தனா சரி போ அனுபவிச்சுட்டோம். தற்கொலை முயற்சி ஒன்று ஆகிடும். அப்புறம் தான் என்கிட்ட வருவாங்க. இப்போ நம்ம தான் ஜெயித்தோம், அவங்க ஒன்றும் ஜெயிக்கலை. அப்போ ஜெயிச்சோங்கிற அவங்கள்ட்ட 5000 கேட்குறோம், 500 கூட 1000 கொடுத்துட்டு கொடுக்கலாம். நீ அதையும் கொண்டு போ, உன் பாவத்தை நீயே கொண்டு போ, அதையே நாம் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி வில்லங்க இருக்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் இந்த தொழிலே. புகழாக பேசி அடுத்தவங்களை உருப்படி இல்லாத பண்ணுறது தொழில் இல்லை. எத்தனை ஜோசியர் அந்த காலத்துலேருந்து உனக்கு இந்த திசையில் யோகம், இந்த அந்தரத்தில் ஓஹோன்னு இருப்ப, எந்த ஓஹோன்னு இருக்காங்க, எல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க. பூரா என்ன அழகு சாதனம்லாம் எங்கே இருக்குது? பேங்கில் இருக்குது. ஒன்று கூட வீட்டில் தங்காது, எடுத்தது வரும். நான் 50 பவுன் பேங்கில் தானே இருக்குது, ரேஷன் எடுத்து அவங்க வீட்டில் இருக்கும், அதில் என்கிட்ட எடுத்தது வரும். அப்போ தான் ஒத்துக்கிறாங்கல்ல. ஒத்துக்கிட்டால் தான் நம்ம மதிப்பு. அவங்க 500 ரூபா கொடுக்குறது இல்லாமல் தகுதி வருது. பலன்னு சொல்லும்போது ஆமாங்கணும், ஆமான்னா தான் நமக்கு தகுதியும். அதனால் நாம் வர்ற ஜாதகம் பூரா தோல்வியான வார்த்தை தான் வரும், புகழான வார்த்தை வராது. ஒன்று கூட வராது மாதத்தில். ஏதோ ஒன்றுக்கு வந்து ஆச்சரியம். நீ என்ன 10 பேருக்கு சம்பளம் தெரியாட்டு இருக்குது, பரவாயில்ல கூட நல்லா வரும், தீர்ந்து போச்சு. நீ 2 வருஷத்தில் தோக்க போகிற. இல்லை நான் 2 கோடி ரூபா போட்டு தரணும், 2 வருஷம் நீ வேற ஆளை போக போகிற, ஜாக்கிரதையாரு. மாமனாரை கூப்பிட்டு வந்துடுவான். நாம் 50 பேர்த்திட்ட பார்த்தோம், இந்த ஜோசியர் நான் இப்படி சொல்கிறாரு. சரி நீ அனுபவிச்சுட்டு வா, பிடிக்கலன்னா போய் அனுபவிச்சுட்டு வா. எல்லாம் சொத்தெல்லாம் போயிடும், 2 வீடு விற்றுப்படுவான், விற்றோடி தான் நம்மக்கிட்ட வருவான். ஆனால் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, உங்களை நம்பி ஏதாவது கேட்டதாக ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பீங்கம்மா. அந்த மாதிரி விதின்னு ஒன்று இருந்தால் தான் உண்மையான வார்த்தையை சிலர் நம்புவாங்க. இல்லைன்னா அவருக்கு என்ன வேலை, நான் அந்த ஜோசியத்தை பார்த்தேன் பிரமாதமாக வாழுன்னு சொல்லிடுறாங்க. இப்படியே காலத்தை ஓட்டுறவங்க ஏராளமான பேர். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் வருதுன்னா பாதி காசு நிற்கிறதுக்கு என்கிட்ட பரிகாரம் இருக்குது. 500 ரூபா வருதா, 250 ரூபா உனக்கு நிற்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன். ஊருப்பட்ட குடும்பத்துக்கு சொல்லியிருக்கேன். 5 லட்சம் சீட்டு போடுறியா, கடைசியில் எடுக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். முதல்ல எடுப்பியா, 3 மாதத்தில் எடுத்துடலாம். கடைசியில் எடுக்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன். ஒரு பரிகாரம் ஒரு 500 ரூபா செஞ்சுக்கிட்டே ஒரு 6 மாதத்துக்கு 500 ரூபாய். சீட்டு நடத்த இடத்துக்கே போக மாட்டான். கடைசியாக எடுத்துகிட்டு எனக்கு 5000 சும்மா கொடுப்பான். நான் 5 லட்ச ரூபாய் நான் பார்த்ததே இல்லைண்ணா, குறுக்கு எடுத்து சின்ன போட்டுக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் கடைசியாக பார்க்குறோம். அப்படி தான்
இப்போ இவராட்ருக்க அவங்க அக்கா வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தது, அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இது எங்கள் பிறந்தவன் பையனுதுன்னு ஒரு சீட்டை கொடுத்தது. இப்படி சீட்டை எடுத்ததுமே இது துடும்படிக்கிற ஜாதகம்னே, ஒன்றும் கணக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கட்டத்தில் தான் கிறக இருக்குதில்ல, துடும்படிச்சிருவாங்க அந்த பையனுக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும்னு. கரெக்டாக நான் சொல்லி 6 மாதம் கல்யாணம் ஆச்சு. இன்றைக்கி தாலி கட்டுறோம்னா நாளைக்கு நைட்டு அந்த கணவனை பூட்டிட்டு லவரோடு ஓடி போயிடுச்சு. 300 பவுன் நான் போட்டாங்களாம். அது இல்லாமல் இதில் பேச ஓடி போச்சு, உனக்கு அவமானம். அப்புறம் அந்த அம்மா அப்போ சொல்லலை, 6 மாதம் அதில் கல்யாணம் ஆகி 1 வாரம் கழிச்சு சொல்கிறீங்க. இப்படி ஒருத்தர் சொன்னார், உன் பையனுக்கு யார் பொண்ணு கூட துடும்படிச்சு இப்போ அடிச்சிட்டாங்கல்ல, 1.5 கோடி செலவு பண்ணாங்க. அவன் எக்கச்சக்கமான சொத்துக்காரன். இப்படி ஏராளமாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நம்ம பெரிய ஆள் நாங்கள் காட்டிக்கூடாது. நீ கொடுத்தா கொடு, காசு கொடுங்களா, போ, உன் காசை நீயே கொண்டு போ அப்படின்னா தான் நம்ம மதிப்பாங்க. நான் உண்மை தானே சொல்லியிருக்கேன். 5000 கொடுத்துருவோம். எனக்கு 5000 ஈஸியாக வேறு ஊர்லேருந்து வரும், சாதாரணமாக வாரத்தில் ஒரு தடவையாது. அந்த மாதிரி மற்றவங்கள காப்பாற்றி விட்றது தான் தெய்வம் நம்மளை காப்பாற்றும். மற்றவங்க புகழாக பேசி நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப, அந்த பொண்ணையை கட்டு, உனக்கு அங்கேருந்து சொத்து வரும், என்ன வரும், கேஸு தான் வரும், ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்கிற உண்மையை பேசி அவங்கள காப்பாற்றி விடணும். அது மட்டும்தான் நம்ம வேலை. எனக்கு 74 வயசு இப்போ ஆகுது. 30 வருஷமாக இந்த தொழில். நான் ஒன்றும் ஜோசியம் படிக்கலை, அதெல்லாம் ஒன்றும் படிக்கலை. நிறைய நடந்துருக்குது. என்கிட்ட பார்க்குறவங்க எல்லாமே தப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பேசுனதுக்கு நன்றி. இதோடு முடிச்சுக்கிறேன்.